அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் EMIS டீம்லேருந்து சதீஷ். இப்போ நியூவாக ரிலீஸ் ஆகிருக்கிற TN EMIS ஸ்கூல் ஆப்பை எப்படி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னும், அந்த ஆப்பில் நம்ம ரோல் அவுட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் மற்றும் லோக்கல் பாடி ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் மாடியூல் மூலிமா எப்படி டெய்லி அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு TN EMIS ஸ்கூல் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகிற TN EMIS ஸ்கூல் ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எனேபிள் ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்கை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃபீட்பேக்ஸ் வச்சு நம்ம அப்டேட் பண்ணுற இந்த ஆப்போட அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்டேட் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அண்ட் தென் இந்த ஆப்பை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கூல் லாகின் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டுடே ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எவ்ரிடே ஹெச்எம் அவங்க ஸ்கூல் அன்றைக்கி ஒர்க்கிங்கா இல்லை பார்ஷலி ஒர்க்கிங்கா இல்லை லீவா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு அவங்க அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த ஸ்கூல் நான் பார்ஷலி ஒர்க்கிங் அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்ஷலி ஒர்க்கிங்கில் எந்தெந்த கிளாஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ கிளாஸ் 9th ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ கீழே ரீசன் இருக்கும், ஏன் பார்ஷலி ஒர்க்கிங்னு. ரீசன் ஃபார் பார்ஷலி ஒர்க்கிங் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாஃப் லிஸ்ட், ஒருவேளை ஏதாவது ஒரு டீச்சர் ஆப்சண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு நீங்கள் அட்டண்டன்ஸ் போடுற சுச்சுவேஷன்ஸ் ஹெச்எம் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் நீங்கள் சிங்க் பண்ணிக்கிட்டு எந்த டீச்சர் வரலையோ அந்த டீச்சரோட அந்த செக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்ஷனில் டீச்சர் லீவ்னா அந்த செக்ஷனை மட்டும் நீங்கள் டேட்டாவை சிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது லோக்கலாக அந்த டேட்டா அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் டேட்டாவை சிங்க் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ நான் ஸ்டாஃபில் போயிட்டு ஸ்டாஃப்க்கு நான் அட்டண்டன்ஸ் போடுறேன். ஸோ ஸ்கூல் ஃபங்க்ஷனலாக இருந்தாலும் சரி, அதாவது ஏதாவது ஒரு ரீசன்னால் ஒர்க்கிங் இல்லை, லீவுன்னு இல்லை, ஏதாவது ஒரு ரீசனால் ஸ்கூல் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் சரி, அண்ட் தென் பார்ஷலி ஒர்க்காக இருந்தாலும் சரி, எல்லா டீச்சர்ஸும் டீச்சர் அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு நம்ம இந்த ஆப்பில் அலோவ் பண்ணுவோம். ஸோ டீச்சர் அட்டண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக உள்ள மாதிரி அவங்க ஆப்சண்ட்டாக இருந்தால் ஆப்சென்ட் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை ஏதாவது ஒரு ரீசன்னால் பாதி டீச்சர் வரணும், மீது இன்னொரு சில டீச்சர்ஸ் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது 50% மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு கோவிட் SOPயில் சொன்னால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையோ இல்லை வேறு சில சினாரியோலையோ வர வேண்டாம் அவங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஆன் டியூட்டி போயிருக்காங்க, ஓடி ட்ரைனிங் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா டெபுடேஷனில் இருந்தால் DT அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்சென்ட்னா என்ன ரீசன்னால அங்கே ஆப்சென்ட்ங்கிறத நீங்கள் போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அண்ட் சிங்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக இருக்கும். ஒன்று டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கும், அண்ட் தென் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கும், அண்ட் தென் பேசிக் ஸ்டாஃப்ஸ், அதாவது பேசிக் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ், லேப் அசிஸ்டன்ட்ஸ், ரெக்கார்ட் கிளர்க்கு, வாட்ச்மேன், ஸ்கேவஞ்சர்ஸ், அவங்க தனியாக அதில் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இது எல்லாமே இருப்பாங்க. ஸோ நான் இப்போ சேவ் அண்ட் சிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இன்டர்நெட் நல்லா இருந்ததுனால உடனே ஆரஞ்சு கலரில் மாறி அந்த பேண்டு க்ரீன் கலரில் மாதிரி டேட்டா சிங்க் ஆகிடுச்சு. ஒருவேளை இன்டர்நெட் போராக இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலர் பேண்டில் இருக்கும். அதோட உங்கள் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க்கு போயிடலாம். எப்போ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கோ ஹெச்எம்க்கு, எப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் அவங்க ஈவினிங் அவங்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கோ அப்போ அந்த டேட்டா சிங்க் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் அப்போ ஸ்டாஃபை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்போ திருப்பியும் ஒரு தடவை ஆரஞ்சு கலரில் இருக்கும் சேவ் அண்ட் சிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா சர்வருக்கு வந்துடும். அவ்வளோதான். ஸோ அண்ட் தென் ரிப்போர்ட்டில் உங்கள் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் போட்டுறதா இருக்கும். ஸோ இந்த நியூ அட்டண்டன்ஸ் ஆப்பில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற ஓல்டு அட்டண்டன்ஸில் காலையிலேருந்து எவ்ரிடே டிஸ்ட்ரிக்ட்லையும் பிளாக்லையும் நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டிங்களா அப்படிங்கிறத ரிப்போர்ட் எடுத்துகிட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. ரொம்ப ரிமோட்டில் இருக்கிறவங்க, இன்டர்நெட் கிடைக்காமல் இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்களால டேட்டாவை சிங்க் பண்ண முடியாததுனால அது ரிப்போர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இப்போ என்ன கால் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆஸ் பர் கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாஃப் அட்டண்டன்ஸாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு டேட்டில் போட்டிருக்கிற அந்த அட்டண்டன்ஸை
நெக்ஸ்ட் டே தான் மார்னிங் 10 o'clock தான் மானிட்டர் பண்ண ரிப்போர்ட் எடுத்து மானிட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அன்னைக்கே நீங்கள் போடலை அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் ரிமோட்டில் இருக்குது, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சிங்க் ஆகலைன்னா ஈவினிங்காக நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு போகிறப்ப நீங்கள் திருப்பியும் அந்த அட்டண்டன்ஸை ஓப்பன் பண்ணி சேவ் அண்ட் சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டா சிங்க் ஆகிடும். நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு மார்க் பண்ணிங்களோ அந்த டைம்லேயே அதை வந்து ஸ்டோர் ஆகிடும் அந்த டேட்டா. ஓகே, இப்போ ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் போடணும். இப்போ நான் இந்த ஸ்கூலில் 9th மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதே ஸ்கூலில் நான் வேறு ஒரு ஸ்டாஃப், அதாவது 6th ஸ்டாஃபை நான் வந்து லாகின் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு 6th கிளாஸ் டீச்சரோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணிவிட்டு நான் போயிட்டு டேட்டாவை மட்டும் நான் வந்து சிங்க் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் 6th செக்ஷன் ஏ நான் வந்து சிங்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ டேட்டா ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய்ட்டு நான் அட்டண்டன்ஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், யுவர் ஸ்கூல் இஸ் மார்க்ட் ஆஸ் பார்ஷியலி ஃபங்க்ஷனல். ஸோ நம்ம வந்து ஒன்லி கிளாஸ் 9 மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 6th வந்து இன்றைக்கி டேட்டில் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் மார்க் பண்ண முடியாது. இப்போ இதில் நிறைய மல்டிபிள் சினாரியோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதே 9th கிளாஸில் ஒரே ஒரு செக்ஷன் இருக்குது, அதில் நான் 50% தான் நான் ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சுருக்கிறேன், 50% வர வைக்கல அப்படின்னாலோ, 9th நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது, அதில் பாதி செக்ஷன் தான் வர வச்சுருக்கிறேன், மீதி செக்ஷன் வர வைக்கணும்னாலோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து ஒரு 9th டீச்சரோட லாகின். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் போய் டேட்டாவை லோக்கலாக நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்கூலில் தான் பண்ணணும்னு இல்லை, ஒரே ஒரு தடவை அவங்க ஃபோனில் ஒரே ஃபஸ்ட்டு டைம் மட்டும் பண்ணால் போதும், தினைக்கும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு போயிட்டு என்னோடய கிளாஸில் என்னோடய செக்ஷனோட ஸ்டூடெண்ட்டை மட்டும் நான் அந்த டேட்டாவை என்னோடய ஃபோனில் நான் லோக்கலாக நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் போயிட்டு கிளாஸ் 9th போயிட்டு என்னோடய செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா 9th மட்டும் ஒர்க்கிங்கிறதுனால ஸோ 9th ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் ஒரே ஒரு செக்ஷன் தான் இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நம்ம அட்டண்டன்ஸ் பண்ணலாம். ஒருவேளை 50-50 நம்ம வந்து வர சொல்லியிருக்கோம் பார்ஷியலாக அப்படின்னா, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரெசென்ட்னு போட்டு, யாரெல்லாம் இன்றைக்கி வந்து வர ஷிஃப்ட்டில் நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் போட்டுருங்க. நாட் அப்ளிகபிள் போட்டு சேவ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இன்டர்நெட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்டர்நெட்டை நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேவ் அண்ட் சிங்க் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் வந்து லோக்கலாக ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஈவினிங்காக நான் போனதுக்கப்புறம் எனக்கு இன்டர்நெட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்டர்நெட் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இன்டர்நெட் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து திருப்பியும் ஒரு தடவை எனக்கு இன்டர்நெட் கிடச்சோன்னே சேவ் அண்ட் சிங்க் ஒரு தடவை கிளிக் பண்ணால் ஸோ டேட்டா வந்து உடனே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸை மார்க் பண்ணணும். ஒருவேளை அன்றைக்கி அந்த ஸ்கூல் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால லோக்கல் ஹாலிடே இல்லை ஏதோ ஒரு ரீசன், எலெக்ஷன் ஏதோ ஒரு நாள் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனலாக இல்லை, லீவ் அப்படின்னா, ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வரலன்னா, ஸோ ஸ்கூல் வந்து ஃபுல்லி நாட் ஃபங்க்ஷனுங்கிறத போட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் நம்மளால் வந்து போட முடியாது. ரிப்போர்ட்லேயும் கிளியராக வந்து அன்றைக்கி அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஒரு கிளாஸ்க்காக போயிட்டு நாட் அப்ளிகபிளோ இல்லை நம்ம அந்த மாதிரி போடணுங்கிற நெசசிட்டி கிடையாது இந்த ஆப், இந்த நியூ மாடியூல் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனால் ஸ்டாஃப்ஸ் வந்து ஈவன் ஸ்கூல்ஸ் வந்து கோவிட் ப்ரோட்டோகால் சுச்சுவேஷன்லையோ இல்லை வேறு சுச்சுவேஷன்லையோ ஸ்டாஃப் மட்டும் வரணுங்கிறதுனால ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஆப் அலோவ் பண்ணும். அண்ட் தென் லோக்கல் பாடி ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கூல் லாகினில் போய் லாகின் பண்ணிவிட்டு லோக்கல் பாடி அட்டண்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஈவன் ஸ்கூல் வந்து பார்ஷியலி ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி இல்லை ஃபுல்லி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொன்னாலும் லோக்கல் பாடி அட்டண்டன்ஸையும் ஸ்டாஃப்ஸோட அட்டண்டன்ஸும் நம்மளால் அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த லோக்கல் பாடி அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் கண்டிப்பாக லோக்கல் பாடி மூலிமா ஸ்வீப்பர் அண்ட் ஸ்கேவெஞ்சர் வந்து பஞ்சாயத்து மூலயமா வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தரணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற ஸ்வீப்பர்ஸ் எவ்வளோ பேர் வந்து டெய்லி ரெகுலராக வந்து ஸ்கூல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கான அட்டண்டன்ஸும் அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கிறதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அண்ட் தென் ஈவன் ப்ரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ்லையும் வந்து எவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் டெய்லி வந்து ஹெச்எம் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி ஸ்வீப்பர்ஸ் அன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ப்ரெசென்ட் இன் டுடே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ 2 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா 2 பேர் அப்படின்னு நம்ம வந்து இதில் மார்க் பண்ணணும். ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு தான் நம்ம டைப் பண்ண வேண்டியதான். அண்ட் தென் அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ். ஒருவேளை அவங்க வந்து 1.5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 1.5 ஹவர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ஹோல் நம்பராக தான் போட முடியும். ஸோ 1.5 அந்த மாதிரி போட முடியாது. ஸோ அதனால் 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் யாரெல்லாம் வந்து நம்ம வந்து வாஷ்ரூம்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக லோக்கல் பாடியிலேருந்து யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ எத்தனை பேர் வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ்னால் 4 ஹவர்ஸ், 1 ஹவர்னு 1 ஹவர்னு போட்டு டெய்லி இந்த டேட்டாவையும் இந்த இன்ஃபர்மேஷனையும் ஹெச்எம்ஸ் போடணும். எந்தெந்த ஸ்கூல்லலாம் லோக்கல் பாடியிலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம இங்கே சென்ட்ரலைஸ்டாக ஸ்டேட் லெவலில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசி நம்ம வந்து அந்தந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்து இருக்கிற வாஷ்ரூம்ஸ் அந்த ஸ்கூல் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதை நம்ம போட்டுட்டு சேவ் அண்ட் சிங்க் நம்ம வந்து கொடுத்துடணும். ஸோ எவ்ரிடே ஹெச்எம் பொறுத்த வரைக்கும் டுடே ஸ்டேட்டஸ், அந்த ஸ்கூலோட ஸ்டேட்டஸ் ஒர்க்கிங்காக நாட் ஒர்க்கிங்காக இல்லை பார்ஷலி ஒர்க்கிங்காங்கிறத ஹெச்எம் முதல்ல அப்டேட் பண்ணணும். ஹெச்எம் முதல்ல அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணால் தான் வந்து ஸ்டாஃப் அட்டண்டன்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸும் ஓப்பன் ஆகும். ஒருவேளை ஹெச்எம் வந்து அன்றைக்கி ஸ்கூல் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷனை போடலைன்னா டீச்சர் லாகின்ல ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி அவங்கவுங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு தடவை அவங்க லோக்கலாக வந்து அவங்க வந்து சிங்க் பண்ணி அந்த டேட்டாவை லோக்கலாக ஸ்டோர் பண்ணிக்கணும். எந்த டீச்சர் வரலையோ, எந்த டீச்சர் ஆப்சென்ட்டோ அவங்களுக்கு மட்டும் ஸ்கூல் லாகின்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹெச்எம் வந்து அட்டண்டன்ஸ் போடணும். ஸோ ஹெச்எம் டெய்லியும் ஸ்டாஃபுக்கும் லோக்கல் பாடி ஸ்டாஃபுக்கும் ரெகுலராக அட்டண்டன்ஸ் போடணும் தினைக்கும். அண்ட் தென் எந்த டீச்சர் வந்து ஆப்சென்ட்டோ அவங்களுக்கான அட்டண்டன்ஸையும் ஹெச்எம் தான் போடணும். ஸோ இதுதான் நம்ம நியூ ஆப்பில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக ஏதாவது இன்புட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோக்கலாக இருக்கிற உங்கள் பிளாக் EMIS கோஆர்டினேட்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் EMIS கோஆர்டினேட்டர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கொரீஸை நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.